வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன். நீங்க ஒரு வார்த்தையை சொன்னா அதை அப்படியே டெக்ஸ்டா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 முக்கியமான மாடியூல்ஸ் உங்களுக்கு தேவை. மாடியூல்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம சி ப்ரோக்ராம்லலாம் ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் தான் மாடியூல்ஸும். ஸோ இந்த 4 மாடியூல்ஸையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ரோக்ராம் உங்களால் ரன் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமோட கோடை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ முதல்ல ஸ்பீச் ரெகக்னைசேஷன் அப்படின்ற அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெகக்னைசர் செட் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்னா நம்ம பேசுகிறத லிசன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு மைக் ஒன்று செட் பண்ணுறோம். அந்த மைக்கில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த மைக் தான் நம்ம வாங்க போகுது நம்ம பேசுகிறத. இந்த மைக்கு வாங்கி ஒரு ஆடியோ ஃபார்மட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆடியோவை கூகுளோட ஏபிஐக்கு சென்ட் பண்ணும். ஏபிஐனா என்னன்றதை அது ஒரு பெரிய டாபிக், அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஏபிஐனா நான் சுருக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்கள் வீட்டில் மிக்சி இல்லைன்னா உங்களோட அந்த தேங்காயெல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் கொண்டு போய் அரைச்சு எடுத்து கொண்டு வரீங்கல்ல, இதுதான் ஏபிஐயோட கான்செப்ட். நம்மள்ட்ட இல்லாத ஒன்று ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணி வச்சிருப்பான், அவங்கள்ட்ட இருந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கூகுளோட பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன். அதை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஆடியோவே அங்கே அனுப்பி அது டெக்ஸ்ட்டாக மாற்றி நமக்கு அனுப்போம். அந்த டெக்ஸ்ட்டை இந்த கமாண்ட் அப்படின்ற வேரியபிளில் சேவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த கமாண்டை பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோதான் ப்ராஜெக்ட். ஸோ வாங்க நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்னதை அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அழகாக கொடுத்துருக்கு. இவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இதை ஆட்டோமேஷன்ஸில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.